இது டாஸ்மாக் அரசாங்கன்றதுனால அந்த டாஸ்மாக் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. ஒரு பணம் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் எந்தவித பில் இல்லாமல் அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரி இல்லாமல் கருப்பு பணமாக வந்து இருவாகுது அப்படின்னா அது டாஸ்மாக் தான். அந்த கணக்கில் அடிப்படை உண்மை வந்து 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறது, ஒரு வாரத்துக்கு கோடிக்கணக்கான பாட்டில் விற்குது. அப்போ அந்த பணம் எங்கே போகுது? அது அரசு கஜானாக்கு வர்றதில்லை. அப்போது இது வந்து ஒரு 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 மோசமான ஒரு விஷயம். ஸோ இதில் முதற்கட்டமாக வந்து அவர் வந்து ஒரு 714 கடையை மூடியிருக்காருன்னும் போது, அப்போ 714 கடையில் 10 ரூபா வாங்குறது நிறுத்தப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கோயில் பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்தில், காலேஜ் பக்கத்தில், பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இது மூடி இருக்கிறாங்கன்னும் போது உள்ளபடி மக்கள் அங்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. குடிச்சிட்டு ரோட்டில் கண்டமேனிக்கு சுற்றுறது அதெல்லாம் வந்து தடுத்தாங்கனாவே கொஞ்சம் குற்றங்கள் குறையும். குற்ற பின்னணிகள், குற்றங்கள் வந்து குறையுன்றது எதார்த்தம். அந்த விஷயத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து நல்ல முடிவு. முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து டாஸ்மாகில் என்னென்ன சரி செய்ய முடியுமோ எல்லாத்தையும் அவர் சரி செய்யணுன்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே கூட.